முக்காடு போடு. ஏன் முக்காடு போடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அநேக காரியங்களுக்காக நீ என்னிடத்துல நீ கேட்கிற, அநேக காரியங்களுக்காக என்னிடத்துல நீ ஜெபிக்கிற, அநேக ஆத்மாக்களுக்காக நீ என்னிடத்துல நீ கேட்கிற. நீ கேட்கிற காரியங்கள் என்ன என்பது யாருக்கும் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. அத முக்காடு போடு, நான் மட்டும் பாக்குறேன். அந்த முக்காட்டின் நடுவே உன் கண்ணை நான் மட்டும் பாக்குறேன், வேற யாரும் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. புறாக்கண்களா இருக்கு. புறாக்கண்கள் அப்படின்னா அது எதுக்கு? அந்த புறாக்கண்ல பாத்தீங்க அப்படின்னாக்க எப்பவுமே ஒரு கண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு உருவகப்படுத்தி ஆலிகாரிக்கலா சொல்லியிருக்காரு பாருங்க. உன் கண்ணு என்னுடைய ரூபவதியே, என்னுடைய பிரியமே, முக்காட்டின் நடுவே உன் கண்ணை பாக்குறேன். எப்பவுமே உன் கண்ணுல என்ன இருக்குது? கண்ணீர் இருந்துகிட்டே இருக்குது. யாருக்குமே தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. அமைதியா போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே, நாம மற்றவர்களுக்காக வேண்டும் போது, ஆத்துமக்களுக்காக கர்த்தரிடம் கெஞ்சி வேண்டும் போது நம்முடைய தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஜெபம் செய்யும் போது அப்படின்னு பெரியார் ரூபா சொல்றாங்க. இங்க கடவுள்கிட்ட எப்படி பேசுறது அதை பத்தி தான் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க சபை, இவருடைய சபை மக்களுக்கு. ஆனா கணவனிடம் எப்படி பேசுவது அப்படின்னு இவங்க சொல்லி கொடுக்கறது கிடையாது. இந்த வேஷத்தால இவங்க என்ன செய்யறாங்க, கடவுள்கிட்ட அவ்வளோ பற்று இல்லாத, குடும்பத்தில் பற்று இல்லாத இருக்காங்க. இந்த மாதிரி பெரியார் ரூபஸ் போன்றவர்களால மக்கள் கணவனிடம் பற்று இல்லாத, பிள்ளைகளிடம் உறவுகளோடும் ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கடவுள்கிட்ட பேசுறது தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. கடவுளுடைய முக்கியத்துவத்தை தான் இவங்க சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. கடவுளுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் சொல்லிக் கொடுப்பது இல்லை. அதனால இன்னைக்கு கணவன்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டையாகுது இந்த கிறிஸ்தவ உலகத்தில். கிறிஸ்தவ மக்களிடையே கணவனை துளி கூட மதிப்பதில்லை. இந்த மாதிரி கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பிரச்சனை தான் பெரியார் ரூபஸ் அவர்கள் செய்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க இப்படி வலியுறுத்துறாங்க. ஆனால் வெளிநாட்டில் பாருங்க, இந்தியாவில் தான் எல்லா சடங்கையும் கடைபிடிப்பாங்க. பைபிளில் என்னென்ன சொல்லிக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுப்பாங்க இந்தியாவில். வெளிநாட்டில் பாருங்க, சர்ச்சில் உட்காந்தீங்களோட அவங்களுக்கு தலையை பாருங்களேன், ஒருத்தர் தலை மூட மாட்டாங்க. இதனுடைய அர்த்தங்கள் வேறு. தலையை முக்காடிட்டு கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் வேறு. அது மனதை ஒருமுகப்படுத்துங்கள் என்ற ஒரு வார்த்தையை குறிக்குது, ஒரு அர்த்தத்தை குறிக்குது. ஜெபம் என்றாலே மணிக்கணக்கில் முட்டி போட்டு அழுது புலம்பி ஜெபிக்கணுன்றது கிடையாது. ஜெபம் என்ற வார்த்தைக்கு பைபிள் சொல்லும் அர்த்தம் வேறு. பல அர்த்தங்கள் இருக்குது, ஆக்கப்பூர்வமான அர்த்தங்கள் பல இருக்குது இந்த ஜெபம் என்ற வார்த்தைக்கு. அது ஒரு ஆக்கப்பூர்வமான அர்த்தம், ஒரு லாபமான ஒரு அர்த்தம், நஷ்டத்துக்குரிய அர்த்தமும் கிடையாது இந்த ஜெபம் என்ற வார்த்தைக்கு. இன்னைக்கு இந்த ஜெபம் என்ற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்காது நம்மளுடைய வாழ்க்கையில். இன்னைக்கு பிரச்சனைகள் எதனால வருது? பிரச்சனை இந்த வார்த்தைகளுக்கு. பைபிளில் ரகசிய மறைபொருள் ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்குது. அதை பற்றி இவங்க சொல்லாததுனால, அறிந்து கொள்ளாததுனால பல பிரச்சனைகள், பற்றாக்குறைகள் இந்த உலகத்தில், இந்த குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில் வருது. ஜெபம் என்ற வார்த்தைக்கு ஆக்கப்பூர்வமான அர்த்தம் ஒரு வேலையை குறிக்குது, நாம் செய்யும் செயலை குறிக்குது. ஒரு பிள்ளை படிக்கிறான்னா அந்த படிப்பை குறிக்குது ஜெபம் என்ற வார்த்தை. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அர்த்தங்கள் பல இருக்குது இந்த ஜெபம் என்ற வார்த்தைக்கு. இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம், அற்புத ஜெப கூட்டம், அற்புத உபவாச கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜெபம் தான் பண்ணுறாங்க. ஜெபம் இவங்களாம் பெரியார் ரூபஸ் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய கண்களை கர்த்தர் தான் பார்க்கணும். புறா கண்கள் பாருங்க, ஒரு சிகப்பாக இருக்குது, கண்ணில் ஒரு ஓரமாக தண்ணி வடிஞ்சினே இருக்குது, எந்த நேரமும் தண்ணி வடிஞ்சினே இருக்குது. அழுது ஜெபம் பண்ணோமா, மற்றவர்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுற ஒரு கான்செப்டுக்கு வராங்க பெரியார் ரூபஸ். ஆனால் இந்த புறாவுடைய கண்கள் ரெட்டிஷாக இருக்கும். இப்போ ரெட்டிஷாக இருக்கும். அது சாதமாக ஒரு அமைதியான ஒரு பறவையாக இருந்தாலும் அதனுடைய கண்கள் ரெட்டிஷாக இருக்கும். ஒரு கோப கண்கள் மாதிரி இருக்கும், பார்க்கும்போது பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள கோபம் இந்த பெண்களுடைய இருக்கணும். அது இல்லாத கடவுளாக கோபம் வருது, கடவுளாக கோபம் வருது, கடவுள்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட கோபப்படுறது. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் இன்றைய கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. பைபிளை பற்றி தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கணும், அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தேவையில்லாத அர்த்தத்தை கொடுத்துக்கணும். மக்களுடைய வாழ்க்கையை இங்கே வீணாக்கி சென்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம். குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி, கணவனை முக்கியத்துவப்படுத்தி, உறவுகளை மேன்மையை, உன்னதத்தை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிற இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.